அது மட்டும் இல்லை, இதுக்கு எங்கெல்லாம் இந்த டிசீஸ் இந்த மாதிரி ஒரு கோவிட் இருந்தது, கோவிட் அப்போ ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க, அது சின்சியர் எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். எந்த ஏஜ் கிரிட்டீரியாவும் இல்லாமல் எந்த ஒரு காஸ்ட்டுமோ எல்லோரும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாடி கோவிட்டுங்கிற தொற்று நோய், கோவிட்டுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம நாட்டிலேருந்து நம்ம எல்லா இடங்களையும் ஒரு ரெடியூஸ் பண்ணி இன்றைக்கி எல்லா இடங்களையும் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் இந்த கேன்சர் அவேர்னஸ் வேணும். இரண்டாவது, இந்த இன்னைக்கு பர்டிகுலர் டே மொமோகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளும், நம்ம இருக்கிற பெண்கள், நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்களாக இருக்காங்களோ, ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற நர்சஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் முதல்ல இருக்கிறவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாரு. அவங்க 10 பேர் சொல்லுவாங்க. எப்போ பெண்களை தைரியப்படுத்துகிறோமோ, எப்போ அவங்களோட துணைக்கு நிற்கிறோமோ, அவங்க மட்டும்தான் நமக்கு கிங் மேக்கராக இருப்பாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி, நம்ம மோகன்ஜி சொல்கிற மாதிரி, எப்போ அவங்க நம்ம முன்னாடி நான் நிற்கிறேன் நீ படி, நான் நிற்கிறேன் நீ போயிட்டு வா, நான் கூட வரேன்னு சொன்னாலே அவங்களோட சாதிக்கும் தன்மையும் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம துணை இருப்போம். நிற்கலாமா? இருப்பீங்களா? இந்த மொமோகிராம் இருக்கும் ஒன்று இங்கேயோ இல்லை யாரெல்லாம் வந்துருக்கு அவங்கெல்லாம் ஒரு டைம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ, அவங்களெல்லாம் 40 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். அவேர்னஸ் நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அவேர்னஸ் பேப்பரு, பேம்ப்ளெட்டு, வாட்ஸ்அப்பு செய்திகள் இல்லை. ப்ரோக்ராமை பார்க்குறோம் கேட்குறோம், அங்கே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயங்களையும் நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம குடும்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்கள் வெட்டி தலைவர் சார் சொல்லும்போது சொல்லுவார், நம்ம வெளியே போய் மைக்கை பிடிச்சி பேசி சொல்கிறது முக்கியம் இல்லை. நம்ம குடும்பத்தில் நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, எங்கெல்லாம் தேவையோ அங்கே நம்ம எப்போ ஒரு 100 பேரை 50 பேரை 10 பேர் இனிஷியேட் பண்ணுறோமோ அது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும், நம்ம சுற்றுப்புற நம்பிக்கை கொடுக்கும். ஒரு கை சேர்ந்தால் மட்டும் சவுண்டு வராது, 2 கைகளும் சேர வேண்டும். அதே போல் நம்ம இந்த ப்ரோக்ராம் வரோம், அட்டன் பண்ணுறோம், கேட்குறோம், பேசுகிறோம் அப்படின்னு கடந்து போயிடாமல் நமக்குள்ள ஒரு மாற்றம், நம்மளும் ஒரு உறுதிமொழியாக ஒரு அவேர்னஸ் ஸ்கீம் நம்மளும் ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருக்கோம். இந்த மொபைல் மோமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியாக ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங்கை நம்மளும் நம்ம பகுதியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஏரியாவோ, நம்ம பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கும், நம்ம பகுதியில் இருக்கிற பெண்களுக்கும், நம்மை சார்ந்துள்ள பெண்களுக்கும் கொண்டு போய் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தாலே பெரிய லெவல் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். நம்மளும் நமக்கு கேரிங்காக இருக்கிற நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும், நம்ம சார்ந்து இருக்கிற பெண்களுக்கும், நம்ம சார்ந்த சமுதாயத்திற்கும், குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டில் குடியிருக்கோம்னா அங்க ஒரு சமுதாயம் இருக்கும். 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. எந்த இடமும் தனி மனித வாழ்க்கை வாழ முடியாது. காட்டுக்கு போனாலும் 10 இடமும் சேர்ந்துதான் இருக்கும். நம்மளும் வாழும்போது நம்ம கூட ஒரு சரௌண்டிங் சுற்றி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கோம், ஒரு குடியிருப்புகள் இருக்கோம், சுற்றி ஒரு தெருக்கள் இருக்கோம்னா நம்ம குடும்பத்திலையும் நம்ம சமுதாயத்திலும் ஒரு சேவை மனப்பாங்க இந்த பர்டிகுலர் மொபைல் மோமோகிராம செயல்படுத்தி கொண்டு போய் மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா வெகு சில வருடங்களில் இந்த ஒரு பெஸ்ட் அவேர்னஸ் மக்கள் மனோட பெண்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த கேன்சருக்கு தடையவே இல்லாத அளவு அதுக்கு ஒரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது டிமாண்ட் இருக்கும்போது அதுக்கு வேக்சினேஷன் ஏதாவது உருவாகும். அது மக்கள் உடனே டாக்டர்ஸ் உடனே ஆர்என்டி பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காலங்களும் வரும். அதை நம்ம எல்லாரும் ஒரு முதல் முன்னெடுப்பாக இருந்து பண்ணணும். பணிவான ரிக்வெஸ்ட். காவேரி கேன்சர் இன்ஸ்டிடியூட், காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு மேமோகிராம் யூனிட்டை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் அ மொபைல் மேமோகிராம் யூனிட். பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸுக்காக பண்ண இந்த ப்ரோக்ராம். எதுக்கு பிரஸ்ட் கேன்சர் பண்ணணும்னா, இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் இஸ் அ லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, த்ரூ அவுட் த வேர்ல்ட். சதவீதம் எடுத்தா, இன்சூரன்ஸ் எடுத்தா இயர்லி 25.8 to 25.8 to 28.8 per 100,000 பாப்புலேஷனுக்கு இந்த கேன்சர் இருக்கு. தட் மீன்ஸ் 1 in 19 will develop this cancer, breast cancer. ஸோ இந்த அளவுக்கு இந்த கேன்சர் ரேம்பண்டா இருக்கு. இது எப்படின்னா, பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூரல் ஏரியாவும் இருக்கு, மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கு. மெட்ரோபாலிட்டன் சிட்டில இட் கோஸ் ஈவன் அப் டு 50% per 100,000 பாப்புலேஷன். இவ்வளவு ஒரு ரேம்பண்ட் கேன்சரை நம்மளால கண்டுபிடிக்கிறதுனா எப்படி பண்றது? கேன்சர் ஏர்லியா கண்டுபிடிச்சாதான் நம்ம கியூர் பண்ண முடியும். ஸோ திஸ் மொபைல் மேமோகிராம் யூனிட்டை டோர் டு டோர் போகும்போது இங்க இருக்கிற டாக்டர்ஸ் போய் பேஷண்ட்ஸை ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுக்க சொல்றோம். அந்த எக்ஸ்ரே மூலமா எடுத்தா என்ன பாக்குறோம்? ஏர்லி டிடெக்ஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏர்லி டிடெக்ஷன் பண்ணினா கியூர் ரேட்டும் அதிகமா இருக்கும். இதே கேன்சரை லேட்டா கண்டுபிடிச்சா கியூர் இருக்காது. அதுதான் காரணம். ஸோ ஏர்லி டிடெக்ஷன், சர்வைக்கல் கேன்சர் அண்ட் பிரஸ்ட் கேன்சர் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் இந்தியா. அதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு
பாப்ஸ்பியர்னு சொல்லிட்டு மொபைல் யூனிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி மேமோகிராஃப் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ காவேரி ஹஸ் லான்ச் திஸ் ப்ரோக்ராம் ஸோ தட் தே வில் கோ நாட் ஒன்லி டு சிட்டி பட் ஆல்சோ டு மஃப்சல் ஏரியாஸ் டு சி அவளுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் இவனுக்கு கிடைக்கிறதுக்காக பண்றது. இதுதான் ஐடியா ஆஃப் த ப்ரோக்ராம். ஐ ஹோப் திஸ் ப்ரோக்ராம் இல் கிராண்ட் சக்சஸ். இது லான்ச் பண்றதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் கவிதான்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி பிசிஷியன், டாக்டர் சுஜேன் சொல்லிட்டு இஸ் அ சர்ஜன், இஸ் robotic surgeon. ஸோ இவரெல்லாம் அண்ட் மீ டாக்டர் வைத்தீஸ்வரன் as an oncologist. So we are all form a team to see that these cancers are detected and cured early. That is the idea of the concept. இந்த லான்ச் வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் அலாங் வித் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனலுங்க, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல பண்றோம். இன்னைக்கு வந்து அமைச்சருடைய முன்னிலையில இது நடந்தது. இது வந்து உமன்ஸ் ஹெல்த்துக்காக தான் மெயினா. பிகாஸ் நிறைய பேர் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கம்மியா இருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வந்துட்டு சரியா டைம் இருக்காம இருக்கலாம். அதோட வசதிகள் குறைவா இருக்கலாம். இந்த மாசம் நம்மளுக்கு இது வந்து இந்த காஸ்ட்டை வந்து கட் டவுன் பண்ணலாமான்னு அந்த ஃபியர் இருக்கலாம். மேமோகிராமே ஒரு பயம் இருக்கலாம். ஸோ இந்த பேரியர் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி மேமோகிராம் யூனிட்டே வந்து அவங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து இருக்கும். இந்த யூனிட்ல வந்துட்டு உள்ள வந்துட்டு எக்ஸ்ரே மேமோகிராம் ஆப்ஸ்மியர் பண்றக்கூடிய வசதிகள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். யார் வேணாலும் எனி women above 40 years can utilize this opportunity. So we thank Kaveri Hospital and Lions Club International and our honorable minister to grace this occasion. Thank you. பிரஸ்ட் கேன்சர்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சுலபமாயிடும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கியூர் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனாலதான் நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்றோம். இருந்தாலும் இப்ப நம்ம நாட்டுல வந்து பிரஸ்ட் கேன்சர் இவ்வளவு காமனா இருக்கும் பொழுது கூட ஆரம்ப ஸ்டேஜ்ல பிரஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 15 to 20% தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம ஜாஸ்தி ஆக்குறதுக்கு நிறைய பெண்கள் வந்து மேமோகிராம்ங்கிற இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த கேன்சர் வந்து கட்டி நம்ம கைக்கு தென்படும் போதே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து மார்பை முழுசா அகற்றாம வித்வுட் ரிமூவிங் தி என்டையர் பிரஸ்ட் வி கேன் கியூர் பிரஸ்ட் கேன்சர். அதே மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். வி ஜஸ்ட் யூசிங் ஹார்மோன் தெரபிஸ், டார்கெட்டட் தெரபிஸ். நம்ம பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம மாபிலிட்டியை குறைச்சி அவங்களுக்கு அவுட்கம்ஸ் பெட்டரா கொடுக்கலாம். அதனால இந்த மேமோகிராம் கண்டிப்பா வந்து 40 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years ஒரு மேமோகிராம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம இந்த பிரஸ்ட் கேன்சரை வந்து ஸ்டேஜ் 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சிடியூ ஸ்டேஜ். அது ஒரு கேன்சரா வந்து பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளா இருக்கும், குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி. இது சப்ளிமெண்ட் பண்றதுக்கு சார் சொன்னாரு ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு மார்பை புத்துநோயை ப்ரிசர்வ் பண்ணுவார். அதே மாதிரி இது பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கம்ஸ் டவுன் கிராஸ்லி. ரேடியேஷன் கொடுக்கும்போது 5 நாள் கொடுத்தா போதும், 20 நாள் தொடர்ந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நாட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஜரி ஹாஸ்பிட்டல்ஸ் பிளஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மெடிக்கல் ஆங்காலஜியில் இருக்கிற கீமோதெரப்பி ஆர் ஹார்மோனல் தெரப்பி, அதே மாதிரி ரேடியேஷன் எல்லாமே குறைஞ்சிடும். தட் இஸ் த ஐடியா ஆஃப் த ஹோல் திங். ஸோ டிடெக்ஷன், ஏர்லி டிடெக்ஷன் makes a whole impact in the society, will make a whole impact in the cure of the patient. That's the idea of the whole thing. Thank you.